ஸோ ராகு கேத்துனா என்னங்க, நமக்கு ஒரு விஷயத்து மேல அன்யூஷுவலா ஈர்ப்பு வர்றது இருக்கு இல்லையா, அதுவுமே ராகு. நியூ இன்ட்ரெஸ்ட் அதுவுமே சரி. ஆனா அதோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ராகு ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணும். ஏதோ ஒன்று நல்லா இருக்குன்னு நினைச்சேன் ஆனா அது நல்லா இல்லை அப்படின்ற அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொண்டு வரதும் ராகு தான். இதே கேத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி மகர ராசின்னு ஜென்ரலா பாத்தீங்கன்னா எஸ், மகர ராசி பீப்புள் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். ஒரு ஒரு விடாமுயற்சியோட ஒரு விஷயத்த வந்து சின்ன சின்னதா ப்ராக்ரஸ் காமிச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்ரஸ் பெரிய ஈல்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதுதான் வந்து மகர ராசி. அப்ராட் ரிலேட்டடா போகணும், அப்ராட் ப்ராசஸிங் இருக்குங்க, எனக்கு பிஆர் ப்ராசஸிங் இருக்கு, கிரீன் கார்டு ப்ராசஸிங் இருக்குன்னா இந்த டைம்ல நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகும், அட்லீஸ்ட் கம்பேரிட்டிவ்லி பெட்டரா மூவ் ஆகும். நீங்க நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வரணும். முக்கியமா இந்த ராகு கேது பயிற்சி எனக்கு பாசிட்டிவா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு கேது பெயர்ச்சி மகர ராசிக்கு மகர லக்னம்க்கு ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதான் பார்க்க போறோம். உங்களுக்கு ராசிக்கும் லக்னம்க்கு என்ன மேம் வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசி வெர்சஸ் லக்னம் வீடியோ நம்மளது இருக்கு, அது போய் பாருங்க. சரி, இப்போ இந்த இந்த ராகு கேத்து பயிற்சி எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சுங்க, இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் எப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னா டிசம்பர் 2026, அடுத்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் இருக்கு. ஸோ மேல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டு தான், பட் இருந்தாலுமே நான் ஓகே நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால இதை கவர் பண்ணலான்னு பார்த்தேன். அண்ட் டீட்டெயில்டாக கவர் பண்ணணும்னு கேட்டதுனால இதை நம்ம டீட்டெயில்டாக கவர் பண்ணலாம். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, 7 சனி மகரம்க்கு முடிஞ்சிருச்சு. 7 சனி முடிஞ்சிருச்சு, நிம்மதியா இப்பதான் வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டுருப்பாங்க. எஸ், பட் இருந்தாலுமே மீதி கிரக பெயர்ச்சிகளும் சில எஃபெக்ட்ஸ் உங்க லைஃப்ல கொண்டு வரும். ஸோ அதுல வந்து நெகட்டிவா தான் கொண்டு வருமானா அப்படின்னு பயப்பட வேணாம், பாசிட்டிவ் சேஞ்சஸும் இருக்கு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஓன் நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உங்களோட ஓன் சோல் பர்பஸ் நீங்க முடிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் இந்த கிரக பெயர்ச்சிகள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா ராகு எங்க வராரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகரம்க்கு ராகு 2ஆம் இடத்துக்கு வராரு. ஆல்ரெடி வந்துட்டாரு, 2ஆம் இடத்துல இருக்காரு. அண்ட் கேத்து வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ ராகு கேத்துனா என்னங்க, அதுவே எனக்கு புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ராகு கேத்து ரெண்டுமே நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷேடோ பிளானட்ஸ். அண்ட் ராகு எதுக்குன்னா, ராகு வந்து ஃபாரின் ஓரியன்ட் திங்ஸ், நமக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லாத ஒண்ணு. அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன், லைக் ஒரு ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆறது, நிறைய ஆறது, அது ராகு. அது மட்டும் இல்லாம அப்சஷன், நமக்கு ஒரு விஷயத்து மேல அன்யூஷுவலா ஈர்ப்பு வர்றது இருக்கு இல்லையா, அதுவுமே ராகு. நியூ இன்ட்ரெஸ்ட் அதுவுமே சரி. ஆனா அதோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ராகு ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணும். ஏதோ ஒண்ணு நல்லா இருக்குன்னு நினைச்சேன் ஆனா அது நல்லா இல்லை அப்படின்ற அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொண்டு வரதும் ராகு தான். அண்ட் ஒரு டிசப்ஷன் கொடுக்கறது, உங்களுக்கும் உண்மைக்கும் நடுவுல ஒரு ஷீல்டு கிரியேட் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராகு தான். இதே கேத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேத்து வந்து லூசிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்றது, எனக்கு போதும்ப்பா, எனக்கு இது போதும் அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்றது இருக்கு இல்லையா, அது கேத்து. டிஸ்டன்ஸ் கேத்து. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுவுமே வந்து கேத்து தான். அண்ட் கேத்து ஒரு லோன்லியான ஒரு கிரகா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரகா ஃபார் மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே. சரி, மகர ராசின்னு ஜென்ரலா பாத்தீங்கன்னா எஸ், மகர ராசி பீப்புள் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். ஒரு ஒரு விடாமுயற்சியோட ஒரு விஷயத்த வந்து சின்ன சின்னதா ப்ராக்ரஸ் காமிச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்ரஸ் பெரிய ஈல்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதுதான் வந்து மகர ராசி. ரொம்ப டிசிப்ளின் இருக்கிற ராசி. அண்ட் ரொம்பவே ரொம்ப ஒரு விஷயத்த வந்து நீங்க பொறுமையா பண்ணுங்க அப்படின்னா அந்த பொறுமையா பண்ணக்கூடிய ராசியில ஒன்றும் மகரம் தான். முக்கியமா வேலையில, மீதி விஷயத்துல சொல்லல, வேலை விஷயத்துல மெயினா. அப்போ ராகுக்கும் மகரம்க்கும் எப்படின்னா, ராகு வந்து பாத்தீங்கன்னா மகரம்க்கு எப்படி ரிலேட் ஆகும்னா, நிறைய விஷயத்துல வந்து ஒரு ஹம்பிள்னஸ் ஜென்ரேட் பண்ணும், ஒரு கிரவுண்டட்னஸ் ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா ராகு வந்து முதல்ல ஒரு இல்யூஷன் காமிச்சு நம்ப வைக்கும் மகரம். இது பாத்தியா, இது சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்தியா அப்படின்னு ஒரு இல்யூஷன் காட்டும். அப்புறம் தான் அது என்ன பண்ணும், இது இல்லையே நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டியை காமிச்சு மகரம்க்கு வந்து ஓ அப்ப இது நினைச்ச, அப்ப அது இல்லையா, அப்ப இதுதான் இருக்கா அப்படின்னு ஒரு ரியாலிட்டி செக் வந்து காட்டக்கூடியது ராகு தான். ஆனா அந்த இல்யூஷன்லயே உங்களை கொஞ்ச நாள் வச்சிருக்கும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராகு 2ஆம் இடத்துல இருக்காருன்னா இல்யூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேமிலி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபேமிலி இவ்வளோ நாள் வந்து நீங்க ஃபேமிலி பேச்சு கேட்கல அப்படின்னா இந்த டைம்ல வந்து அவங்க சொல்றது கரெக்ட் தான், அவங்க சொல்றாங்கன்னா அப்ப அது கரெக்டா தான் கேட்பீங்க. இவ்வளோ நாள் நீங்க கேட்டீங்கன்னா இப்ப வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இல்ல இது வேற ஒண்ணு சொல்றாங்களா, வேற ஒண்ணு நான் நம்புறேன், இதுல இப்படி இருக்கிறது வேண்டாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு ரிவர்ஸான டெக்னிக் வந்து உங்களுக்கு அப்ளை ஆக ஆரம்பிக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேமிலி. ஏன்னா 2ஆம் இடம் ஃபேமிலி. அதுல மட்டும் இல்லைங்க, ஈவன் வித் ஈட்டிங் ஹேபிட்ஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கிளாஸஸ்ல நக்ஷத்ரா மெடிடேஷன் கிளாஸஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படி என்னங்க ஸ்பெஷாலிட்டி நக்ஷத்ரா மெடிடேஷன் கிளாஸஸ்ன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2மே இருக்குங்க. அந்த நட்சத்திரா பத்தின டீடைல்டான கிளாஸ், ஒரு 3 hours கிளாஸ், ஒவ்வொரு நட்சத்திரா பத்தியும் 3 to 4 hours கூட போகலாம். ஒவ்வொரு நட்சத்திரம் பத்தியும் இவ்வளோ டீடைல்டா நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு லைஃப்ல வேற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ உங்களோட நட்சத்திரம் என்னோ கண்டிப்பா நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல இருக்க மீதி நட்சத்திரங்களை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிரன் எந்த நட்சத்திரம்ல இருக்கு, அந்த நட்சத்திரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்களோட லைஃப்ல மணி ஃப்ளோ நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம் பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம நட்சத்திர மெடிடேஷனும் பண்ண போறோம். இப்போ மெடிடேஷன் எதுக்கு நட்சத்திரம் நோக்கி பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஜாதகத்துல எந்த நட்சத்திரம் மேரேஜ் ஆக்டிவேட் பண்ணுதோ அதை நீங்க அந்த மெடிடேஷன் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு மேரேஜுக்கான விஷயம் ஃபாஸ்டா போகும். சைல்ட் பர்த் ஆக்டிவேட் பண்ற மெடிடேஷன் பண்ணும்போது சைல்ட் பர்த்கான விஷயம் நல்லா போகும். ஸோ இது எல்லாமே இந்த மெடிடேஷன்ஸ் எல்லாமே ரெமெடின்ற மாதிரியே சொல்லலாம். உங்க லைஃபுக்கான ரெமெடி. அண்ட் அந்த மெடிடேஷன்ஸை நாங்கள் ரெக்கார்டிங்கா உங்க கையிலே கொடுத்துருவோம். நீங்க உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு வேணும்னா போய் சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா செப்டம்பர்ல வீக்கெண்ட் நடக்குது. ஸோ அந்த வீக்கெண்ட் கிளாஸஸ் மிஸ் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நட்சத்திரமுக்கும் 1 full day கிளாஸ் மாதிரி இருக்கும். லைக் ஒரு 4 hours கிளாஸ் மாதிரி இருக்கும் வித் மெடிடேஷன். அது மட்டும் இல்லாம நாங்க ரிஷி பஞ்சமி மெடிடேஷன் நடத்துறோம். 27th ரிஷி பஞ்சமி மெடிடேஷன். இந்த ஷார்ட் ½ hour மெடிடேஷன் செஷன் இருக்கும். வேணும்னா அதையும் நீங்க கீழே போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ராசி கற்கள் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறோங்க. அப்ப ராசி கற்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ். யாருக்கு அப்படின்னா ரொம்ப இன்வால்வ்மெண்ட் காட்டுறவங்க, அங்க லிஸ்ட்ல டாப் 2 or 3 சூஸ் பண்ணி அதை கொடுப்போம் அட் எவ்ரி மைல் ஸ்டோன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 250K ரீச் பண்ணும்போது அதை கொடுக்க போறோம். வேணும்னா நீங்க உங்க இன்வால்வ்மெண்ட்டை கமெண்ட் செக்ஷன்ல காட்டுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வில் கோ இன் டு த வீடியோ. சரி, அப்ப என்னப்பா இது மகரம்க்கு வந்து நீங்க இவ்வளவு தூரம் ஒரு இன்ட்ரோ சொன்னீங்களே, அப்ப அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க இது. அப்போ அஸ்ட்ராலஜி வைஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எய்தர் லாஸ்ட் இயரோ இல்ல இந்த இயர்லயோ உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும். எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேமிலி இல்ல அசட்ஸ் ரிலேட்டடா. அப்படி என்னங்க ஃபேமிலி அண்ட் அசட்ஸ் ரிலேட்டடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயினாவே நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கும். ப்ரொவைடட் உங்க ஹாரோஸ்கோப்பும் சப்போர்ட் பண்ணும்போது மேரேஜ் ஆகாதவங்களுக்கு ஆயிருக்கும். அண்ட் ஃபேமிலி ரிலேட்டடா ஃபேமிலியோட வேற இடத்துக்கு மாத்துறது நடந்திருக்கும். இல்ல ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு இடத்துல போய் நாங்க வந்து விசிட் பண்ணிட்டு வந்தோங்க, அந்த மாதிரியான விசிட்டிங் திங்ஸும் நடந்திருக்கும், ஒரு ட்ரிப் மாதிரியோ. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய சேஞ்சஸ். ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு புது வேலை கிடைச்சது, ஃபேமிலியில இருக்கிறவங்க அப்ராட் போனாங்க, இல்ல ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து அப்ராட் போய் விசிட் பண்ணிட்டு வந்தாங்க, இந்த மாதிரியும் கூட நடக்கலாம். ஸோ எவ்ரி திங் ரிலேட்டட் டு ஃபேமிலி நிறைய புது விஷயங்கள் நடந்துட்டே இருக்குப்பா. நினைக்கவே எல்லாம் நடக்குது. அண்ட் தென் வந்து சில விஷயம் நல்லாவும் இருக்கு, சில விஷயம் கொஞ்சம் வந்து பிஸ்ட் ஆஃபும் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் இல்ல ராகு பேஸ்டான ஃபாரின் ஐட்டம்ஸ் இல்ல எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்கறது அதுவுமே இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நான் முன்னாடியே வந்து மைல்டா போட்டிருந்தேன், அது கூட சொல்லியிருந்தாங்க. ஆமா நீங்க சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் வந்து போன் வாங்கி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எஸ், அதெல்லாம் நடக்கும். இது எல்லாமே வந்து ராகு 2ஆம் இடத்துல வரும்போது. அண்ட் தென் இன்னும் என்னன்னா நிறைய கெட் டுகெதர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேமிலி. போய் நீங்க வந்து இப்போ அப்ராட்ல இருக்கீங்கன்னா போய் ஃபேமிலியை பார்த்து அங்கே நிறைய பேர் மீட் பண்ணி எல்லாரும் வந்து அவங்களை மீட் பண்ணி பார்த்துட்டு பேசிட்டு போறது, அந்த மாதிரியான கெட் டுகெதர்ஸ். நிறைய புது ஃபுட் ஐட்டம்ஸ் ட்ரை பண்றது. அதுக்கப்புறம் நான் எப்பவுமே கம்மியா தான் சாப்பிடுவேன், இப்போ நிறைய சாப்பிடுறேன், ஒரு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் கூட பண்றேன் அப்படின்னு சொல்றது. என்னன்னு தெரியல, சாப்பாடை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்றது எல்லாமே மகரம்க்கு நடக்கும். இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு உங்களோட ராகு இருக்கிற இடம். அப்ப ராகு என்ன பண்ணுதுன்னா, ராகு வந்து அந்த செகண்ட் ஹவுஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுது, எக்ஸ்பேண்ட் பண்ணுது. இப்ப எக்ஸ்பேண்ட் பண்றதால தான் புது ஆட்கள் ஃபேமிலியில சேர்றது, அதாவது ரிலேட்டிவ்ஸ்க்கு கல்யாணம் ஆச்சு, சிப்ளிங்ஸ்க்கு அந்த மாதிரி ஆச்சு, இது அப்படி கூட இருக்கலாம். புது ஆட்கள் ஃபேமிலியில சேர்றது. அது மட்டும் இல்லாம அங்க அந்த செகண்ட் ஹவுஸ்ன்னு வரும்போது உங்களோட முகமும் கூட, அப்போ உங்க முகத்துல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருது.
எப்பவுமே வந்து என் ஃபேஸ்ல இப்படிதான் இருக்கும். ஆனா திடீர்னு என் ஃபேஸ் கொஞ்சம் மாறுன மாரி இருக்கு. இல்ல எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து என் தாடி ஷேப், என் மீச ஷேப் மாறுன மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இல்ல என் பல்லு ரிலேட்டடா நான் ஒரு சின்ன விஷயம் பண்ண வேண்டியதா இருந்தது. டென்டிஸ்ட் கிட்ட போறதா இருக்கலாம். அது பண்ண வேண்டியதா இருந்தது. இல்ல என் ஃபேஸ்ல நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நெனைக்கிறேன். இல்ல ஆர் அட்லீஸ்ட் பேசிக்கா நான் என் ஃபேஸ வந்து டேக் கேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். என்ன செல்ஃப் கேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு நெனைக்கிறதா இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங் வித் ரெஸ்பெக்ட் டு இஎன்டி அண்ட் தென் ஃபேஸ். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாம அகைன் இஃப் யூ சி எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றதும் ராகு கொண்டு வரும். அப்படி அது என்னங்க எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறதா? நிறைய எனர்ஜி ஃபேமிலி ரிலேட்டட் விஷயங்கள போடுறது. இப்போ ஃபேமிலியில இந்தந்த விஷயம்லாம் நடக்குது. ஒரு ஃபங்ஷன் நடக்குது. அதுக்கு நாங்க வேலை செய்றதா இருக்கலாம். இல்ல ஃபேமிலியில புது ஆட்கள் வந்திருக்காங்க. அதனால எங்களுக்கு வேலை அதிகமாயிடுச்சு அப்படின்றது இருக்கலாம். இல்ல ஃபேமிலி கொஞ்சம் டேக் கேர் பண்ற மாரி இருக்குங்க அப்படின்றது இருக்கலாம். இது எல்லாமே வந்து ராகு கொண்டு வரும். ராகு வந்து நீங்க ஃபேமிலிக்கு ரிலேட்டடா என்ன ஒரு டிசைர், ஃபேமிலி மட்டும் இல்லைங்க. ஈவன் அசெட்ஸ் ரிலேட்டடா என்ன ஒரு டிசைர் வச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு அது வந்து காட்டும். இந்த வழி எடுத்துக்கோ பாரு, இது இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி உங்க டிசைர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றது தான் ராகு நினைக்கும். ஆனா அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி சம்டைம்ஸ் போய் ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு இல்யூஷனையும் கொண்டு வரும். ஸோ இந்த ஸ்பெண்டிங் டைம் வித் ஃபேமிலி அப்படின்றதுக்கு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆமாம்ல நான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமே அப்படின்ற அந்த நோக்கமும் உங்களுக்கு அதிகமாகும். சம்டைம்ஸ் வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா மாற ஆரம்பிப்பீங்க. இது சொல்லணும் போல இருந்தது சொல்றேன், இவ்வளவு நாளா நான் அதை சொல்லலை, இப்பதான் இது சொல்லணும் போல இருந்தது, மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிக்கணும் போல இருந்தது அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். அண்ட் ஈவன் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு வெயிட் போடுறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த ஓவர் ஈட்டிங் நடக்கும். அதனாலே ஃபேஸ் கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சுங்க, என் ஃபேஸ் நீட்ட ஃபேஸா இருந்து ரவுண்டு ஃபேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றது அதெல்லாமும் இருக்கு. சரி, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராகு. அண்ட் ராகு இன்னொரு விஷயமும் கொடுக்குங்க. இப்போ இந்த அசட்ஸ் ரிலேட்டடாகவும் சரி, நம்ம இன்னும் சேர்க்கணுமே, ஃபேமிலிக்காக நிறைய சேர்க்கணுமே, இல்லை நம்ம ஃபியூச்சருக்காக இன்னும் நிறைய சேர்த்து வைக்கணுமே, இன்னும் நிறைய அசட்ஸ் வாங்கணுமே அப்படின்ற அந்த பயத்தை கொண்டு வரும். ஸோ உங்களுக்கு ஃபியர் இன்டியூசிங் விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் அது கூடவே வந்து இஃப் யூ சி ஆல்சோ நிறைய அன்னோன் ஃபியர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள், பையன் வெளியில போயிருக்கான், பையன் வெளியூர் போயிருக்கான், கொஞ்சம் பயமா இருக்கு, சேஃபா வந்துடுவானான்னு பயமா இருக்கு. பொண்ணு வெளியூர் போயிருக்கா, சேஃபா வந்துடுவானான்னு பயமா இருக்கு. இல்ல ஏதோ ஃபேமிலி ரிலேட்டடா அந்த பயங்கள் கொண்டு வரது பண்ணும். அண்ட் தென் இன்னொன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்சோ 8ஆம் இடத்துல வர கேது. அப்ப 8ஆம் இட கேது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் இடம்னாலே வந்து அது வந்து அக்கல்ட்டுக்கான இடம். 8ஆம் இடம் ஸ்பௌஸோட ஃபேமிலி. 8ஆம் இடம் வந்து இன்னெரிட்டன்ஸ். 8ஆம் இடம் ஆலிமனி. அண்ட் 8ஆம் இடம் வந்து லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூஸ். இது எல்லாமே 8ஆம் இடம். அந்த இடத்துல கேத்து வருதுனாலே இப்போ அந்த 8ஆம் இடம் ரிலேட்டடா நான் என்னென்ன சொல்லணும் பீப்புள் வைஸ், அதாவது உங்க ரிலேஷன்ஷிப் வைஸ் என்னென்ன சொன்னா அவங்களோட கொஞ்சம் கேப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு போச்சு அப்படின்னு சொல்றதுக்காக வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப லாங் டர்மா ஒரு ஹெல்த் இஷ்யூ எனக்கோ இல்லை என் குடும்பத்துக்கோ போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் தென் இதெல்லாம் கூடவே வந்து இப்போ நீங்க வந்து என்னதான் வந்து எல்லாருமே கூட இருந்தாலும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா, வேற ஏதாவது ஒரு ஒரு பிளேஸ்க்கு போய் கொஞ்ச நேரம் தனியா இருந்துட்டு வரலாமா? அப்படின்ற அந்த நோக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு போகும். எல்லாரும் இருக்காங்க, நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தனியா ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்கே டைம் அப்படின்றதும் தோணும். சரி, இதெல்லாம் கேத்து ரிலேட்டட். அண்ட் கேத்து ஸ்பெசிஃபிக்கான இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரும். என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட்னா, இன்ட்ரெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அக்கல்ட் சயின்சஸ். நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் டைம். ஏன்னா யாரு கேத்துவே ஞானக்காரகன். அது மட்டும் இல்லாம அஸ்ட்ராலஜி கத்துக்கணும்னு நினைக்கிறேன், நியூமராலஜி கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சாலும் இது ஒரு நல்ல டைம். ஏன்னா கேத்து சொந்த வீடா நினைக்கிறதே அந்த 8ஆம் இடத்தை தான். அதாவது எட்டுன்றது கேத்துக்கு வந்து ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி. ஏன்னா கேத்து வந்து ஞானத்துக்கான பிளானட் இல்லையா, கிரகம். அந்த ஞானத்துக்கான கிரகம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, மெடிடேஷன், அஸ்ட்ராலஜி இதெல்லாமே ஞானத்துக்கான விஷயங்கள். அது மூலமா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஞானம் கிடைக்கும். அதை நீ போய் ஏன் கத்துக்க கூடாதுன்ற அந்த ஒரு இன்டென்ஷன் கிரியேட் பண்ணும் கேத்து. யூ நேச்சுரலி ஃபால் பேக். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ மெயினா வந்து மகர ராசிக்காரங்க ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசுவாங்க. நான் இவ்வளோ ப்ராக்டிக்கல் அப்படின்னு ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசுவாங்க. ஆனா இந்த ஒரு மெயினா இந்த ஒரு 1.5 வருடம் ஈவன் இது வந்து 7 சனியில கூட உங்களுக்கு நடந்திருக்கலாம். என்னன்னா
பிராக்டிக்கலா இதுதானே கரெக்ட். ஆனா ஏன் விஷயம் வந்து நம்ம பிராக்டிக்கலா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்றத யோசிக்கும் போதுதான் தே வில் ஃபால் பேக் டு கேத்துஸ் பிளேஸ். அப்ப ஃபாலிங் பேக் டு கேத்து என்ன அர்த்தம்னா, அப்பதான் வந்து சரி நம்ம கைக்கு மீறினது ஏதோ ஒண்ணு இருக்குன்றத மகரம் நம்பவே ஆரம்பிப்பாங்க. நம்ம லாஜிக்கலா பாக்குறோம். ஆனா லாஜிக்கையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு நம்பும் போதுதான் கடவுள் மேல ஈர்ப்பு அவங்களுக்கு அதிகமாகும். இந்த அக்கல்ட் சயின்சஸ், இந்த மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டி மேல ஈர்ப்பும் வந்து அப்பதான் வர ஆரம்பிக்கும். இந்த 1.5 வருடம் அது கண்டினியூ ஆகி இன்னும் நடக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் ஃபார் யூ. சரிங்களா? 6ஆம் இடத்துல குரு இருக்காரு இல்லையா? இது அனதர் முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களுக்கு வந்து குட் திங்ஸ் வித் ரிலேட்டட் டு லோன்ஸ். நீங்க லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு செட் ஆகுது. அண்ட் தென் பீப்புளோட இருக்க ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு வழியை காட்டுறது. இந்த சொல்யூஷன் இதுதான் வழி அப்படின்னு வழி காட்டுறது. அண்ட் தென் அப்ராட் ரிலேட்டடா போகணும், அப்ராட் ப்ராசஸிங் இருக்குங்க, எனக்கு பிஆர் ப்ராசஸிங் இருக்கு, கிரீன் கார்டு ப்ராசஸிங் இருக்குன்னா இந்த டைம்ல நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மூவ் ஆகும், அட்லீஸ்ட் கம்பேரிட்டிவ்லி பெட்டரா மூவ் ஆகும். அண்ட் உங்க ஜாதகத்தை பொறுத்து தான் வி கேன் ப்ரெடிக்ட் த டைமிங்ஸ் ஆஃப் தட். அது எல்லாமே வந்து இந்த டைம்ல நடக்கும். சரி, நெகட்டிவிட்டிஸ் என்னென்ன விஷயம் நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, ஏன்னா இங்க கேத்து 8ஆம் இடத்துல வர்றதுனால இட் ஓபன்ஸ் அ போர்ட்டல் ஃபார் கர்மா. அப்போ அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, முன்னாடியில இருந்து எதெல்லாம் கொஞ்சம் அன்சால்வ்டா இருக்கோ கர்மாஸ் மாதிரி, அது இந்த டைம்ல வந்து எட்டி பார்க்கும். ஏதோ ஒரு டைம்ல இது வந்தது, இப்ப ஏன் திரும்ப வந்து இத பத்தி பேசுறாங்க? ஏதோ ஒரு டைம்ல இது இருந்தது, இப்ப திரும்ப ஏன் இத பத்தி கேட்கறாங்க? அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து கேத்து திரும்ப கொண்டு வரும். அத திரும்ப கொண்டு வரதுக்கான அர்த்தமே, இப்பயாவது அத சால்வ் பண்ணுங்க. அத தள்ளி போடாதீங்க. இப்பயாவது அத சால்வ் பண்ணி பேசுற மாதிரியான விஷயம், பேசி தீர்க்கிற மாதிரியான விஷயமா பேசி தீர்த்துருங்க. இல்ல ஏதோ ஒண்ணு நீங்க ரிப்பெண்ட் பண்ணுமா, நீங்க ஏதோ ஒண்ணு வந்து நீங்க பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, இப்ப அது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, பண்ணிடுங்க. இது எல்லாமே யூனோ கைண்ட் ஆஃப் நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயங்கள். அண்ட் சம்டைம்ஸ் வந்து இந்த கேத்து 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடியில லாங் டர்மா ஒரு இஷ்யூ இருக்குன்றத காமிச்சு கொடுக்கும். ஃபார் சம் டைம் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஆட்டோ இம்யூன் இஷ்யூ இருக்குன்னே தெரியலங்க. இப்பதான் எனக்கு தெரிய வந்தது. இல்ல என் உடம்புல இப்படி ஒரு பர்ட்டிகுலர் உள்ளுக்குள்ளேயே வந்து சைலன்ட்டா இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்குன்னே தெரியலங்க. இப்பதான் அது தெரிய வந்தது. அத நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி பண்றதுக்கான வாய்ப்பு தான் கேத்து குடுக்குது. நீங்க அந்த மாரி தெரிய வந்ததுன்னா பயப்படாதீங்க. எல்லாருக்குமே நடக்கணும்ன்றது இல்ல. அவங்க ஜாதகம் பொறுத்து. இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வந்ததுன்னா ஃபிக்ஸ் இட். அண்ட் நீங்க ஹெல்த் செக்அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, லாங் டர்மா நான் பண்ணாம இருக்கேன்னா பண்ணிக்கோங்க. பண்றதும் நல்லது. ஆல்சோ இன்னொன்னும் என்னன்னா, சம்டைம்ஸ் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கு, டிவோர்ஸ் போயிட்டு இருக்கு, இல்ல எனக்கு ஆலிமனி வரணும் வராம இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்போ முடிஞ்சு வரதுக்கான ஒரு நல்ல டைம். அண்ட் லைக் யூ கெட்டிங் ஓகே, நான் இதை பண்ணணும்னு நினைச்சேன், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகல, இப்போ நான் பிரியலாமா, அதுக்குமே வந்து இது ஒரு நல்ல டைம். அண்ட் தென் சம்டைம்ஸ் இன்னெரிட்டன்ஸ், எனக்கு வர வேண்டிய சொத்து ரொம்ப நாளா வந்து வராம இருக்கு அப்படின்னாலும் அந்த விஷயத்துக்கு ஏதோ ஒரு முடிவு, ஒரு 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 இன்ட்ரன்ஸ் மாதிரி வந்து ஒரு தடங்கல் மாதிரி வந்து ஒரு முடிவு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நம்ம நட்சத்திரம் வைஸ் இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திருவோண நட்சத்திரம்க்கு பார்க்கலாம். ஸோ திருவோண நட்சத்திரம்க்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா, யூ கேன் சி தட் இந்த டைம்ல வந்து தே வுட் ஜஸ்ட் ஃபீல் லைக் தே வாண்ட் ஜஸ்டிஸ். சம்மந்தம் இல்லாம அவங்க யோசிப்பாங்க, எனக்கு இந்த இந்த விஷயத்துல நியாயமே கிடைக்கல, ஆர் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம். ஓகேயா? இந்த விஷயத்துல நான் நியாயம் கிடைக்கும்னு நினைச்சேங்க, எனக்கு நியாயமே கிடைக்கல, எனக்கு ஏதோ இந்த விஷயம் வந்து எனக்கு இன்ஜஸ்டிஸா நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றத திருவோணம் யோசிப்பாங்க. ஸோ திருவோணம் வந்து இந்த அன்ஃபேரா நடக்கிறதே அவங்களுக்கு என்ன கிரியேட் பண்ணும், டிசப்பாயின்மெண்ட் கிரியேட் பண்ணும். எனக்கு ஏதோ இந்த விஷயம் சரியா நடக்கல, எனக்கு கரெக்டா ஒரு நியாயமா நடக்கிற மாதிரியும் தெரியலன்னு அவங்க சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் த டிசப்பாயின்மெண்ட்ஸ் கேன் பி வித் ஃபேமிலி. நான் இதெல்லாம் நினைச்சேன், கடைசியில இவங்க இப்படி எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான டிசப்பாயின்மெண்ட்ஸ் வித் ஃபேமிலி இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டைலமா வரலாம். சம் ஒரு சில டைம் என்ன தோணும்னா, நான் இவ்ளோ ஏர்ன் பண்ணணும், அவ்ளோ ஏர்ன் பண்ணணும், நான் நிறைய ஏர்ன் பண்ணணும், இது பத்தாது அப்படின்ற ஒரு நோக்கம் வரலாம். நிறைய வேலை செய்யணும், பத்தாது அப்படின்னு. இன்னொரு சைடு என்ன தோணும்னா, எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு தோணவே இல்ல, வேலை பார்க்கணும், இல்ல சம்பாதிக்கணும் அப்படின்றது தோணவே இல்ல, என்னை விட்டா போதும், நான் நிம்மதியா வந்து லைக் எங்கேயாவது போய் டிஃபால்ட்டா இந்த இந்த ஏர்னிங்ஸே பார்க்காத மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் இருக்கலாம் போல இருக்கு அப்படின்றதும் திருவோணம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து திருவோணம் என்ன பண்ணும்னா, இட் இஸ் பெட்டர் ஃபார் தெம் டு ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் தேர் செல்ஃப். அவங்களோட செல்ஃப் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அவங்க மேல மட்டும் அவங்க ரிலையன்ஸ் போடுறது நல்லது. வேற யார் மேலயும் எதிர்பார்ப்புகள் வைக்க வேண்டாம். நான் இவங்க கிட்ட இருந்து இது எதிர்பார்க்கிறேன், அவங்க கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கிறேன். அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான்.
என் ஃபேமிலி தான், நான் அவங்க கிட்ட இதை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் வைக்க வேண்டாம். எதிர்பார்ப்புகள் லீட்ஸ் டு டிசப்பாயின்மெண்ட். ஓகேயா? அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெயினா இப்ப ராகு ஃபேமிலிக்கான இடத்துல இருக்கனால ஃபேமிலி மேல ஓவர் ரிலையன்ஸ் போடாதீங்க. அகெயின் வந்து தட் வில் கிவ் யூ ஹர்ட்ஸ். ஓகே. இன்னொன்னு அகைன் வந்து உத்திராடம்னு வரும்போது உத்திராடம் என்னங்க பெருசா பாத்துக்கணும் அப்படின்னா, உத்திராடம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா சுறுசுறுப்பா நான் நிறைய விஷயம் ட்ரை பண்றேங்க, ஒரு சைட் பிசினஸ்க்கு நிறைய விஷயம் ட்ரை பண்றேன், இல்ல என் வேலையில நிறைய விஷயம் ட்ரை பண்றேன், இல்ல பர்டிகுலரா நான் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நிறைய விஷயம் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்திராடம் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. பட் உத்திராடம் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி எக்ஸாஸ்ட் ஆகிறது தான் அதிகம். ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆவீங்க. அதுக்கு நீங்க ட்ரை பண்ணாம இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. டேக் யுவர் ஓன் டைம் டு ட்ரை. அவசரப்பட்டு ட்ரை பண்ண வேண்டாம், எக்ஸாஸ்ட் ஆகிறதும் வேண்டாம். எப்பவுமே நான் என்ன சொல்றேன்னா ட்ரஸ்ட் ஆன் யுவர் இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவேன். உங்க இன்ட்யூஷன் மேல நீங்க ட்ரஸ்ட் பண்ணும்போது நீங்க ஒரு விஷயம் ட்ரை பண்றீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதா இல்லையான்னு உங்க இன்ட்யூஷன் காமிச்சு கொடுக்குறோம், உங்க கட் ஃபீலிங் காமிச்சு கொடுத்துறோம். ஈவன் லாஜிக்கலா ப்ராக்டிக்கலா பாக்குற விஷயம் கூட சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. அப்போ அந்த இன்ட்யூஷன் ட்ரஸ்ட் பண்ணும்போது நீங்க யூ சேவ் டைம். ஏன்னா நீங்க ஒரு விஷயம் எடுத்து பண்றீங்கன்னா யூ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ஆன் தட். அந்த டைம் சேவ் உங்களுக்கு ஆகும். அந்த டைம் சேவ் ஆகும்போது உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டைம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே. அண்ட் இன்னொன்னுமே என்னன்னா, உத்திராடம் பொறுத்த வரைக்கும் சம்திங் தே ஃபீல் லைக் ஃபியர் ஆஃப் சேஞ்ச். எனக்கு ஏதோ எனக்கு இந்த விஷயம் மாத்துற மாதிரி வருது, ஒரு வேலை மாத்துற மாதிரி வருது, அதனால எனக்கு பயமா இருக்கு. ஒரு விஷயம் வந்து நான் இதுல எனக்கு லாஸ் வந்துருமோன்னு ஒரு சின்ன பயமா இருக்கு அப்படின்ற அந்த பயங்கள் நிறைய வரும். அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் லீட்ஸ் டு நெகட்டிவ் சர்க்கம்ஸ்டன்சஸ். நீங்க மனசுல நெகட்டிவான யோசிக்கிறீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க மனசளவுல பாசிட்டிவா இருக்கும்போது பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். இதுக்குதான் மனசை நீங்க கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும். அதுக்குதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்றது வேற ஆப்ஷனே இல்லைங்க, மெடிடேட் பண்றது குட் ஆப்ஷன். அண்ட் இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் தம் இஸ் லைக் பேஷண்டா இருக்கிறது, பொறுமையா ஒன் ஸ்டெப் அட் அ டைம் நான் பண்றேன், ஒரு கிளாரிட்டியோட பண்றேன், அது ஒர்க் அவுட் ஆனாலும் அது திரும்ப பண்றேன். இதுதான் உங்களோட பிரின்சிபலாவே இருக்கணும். உத்திராடம். அவிட்டம், தனிஷ்டம். ஸோ அவிட்ட நட்சத்திரம்க்கும் இந்த டைம்ல என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, அவங்க வந்து நான் இந்த விஷயத்த மாத்த மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க. ஆனா மாத்துற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். கேன் பி எனிதிங். இட் கேன் பி வித் இன் ஜாப் ஆர் இன் ஜாப் ஆர் ஒரு பிளேஸா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் மாத்த மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க. ஆனா மாத்துற மாதிரியான விஷயம் வரும். அண்ட் அந்த சேஞ்சை அவங்களுக்கு ஃபியர் கிரியேட் பண்ணும். நான் புது விஷயம் எடுத்து பண்ணா அது எப்படி போக போதும், எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற அந்த சேஞ்ச் கிரியேட் பண்ணும். பட் அந்த ஃபியர் வந்து வில் ஒன்லி லீட் டு ஸ்டாக்னேஷன். அந்த பயத்தினால நீங்க அந்த வர சேஞ்சஸை அடாப்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க ஒரே இடத்துல மாட்டிப்பீங்க. ஸோ அந்த மாட்டிக்கிறது வேண்டாம். ஸோ பி கரேஜியஸ் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் அந்த சேஞ்சஸை வெல்கம் பண்ணுங்க அண்ட் பி ஹாப்பி அபவுட் த சேஞ்சஸ். சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. இதுல வந்து ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்னன்னா ஃப்ரூட்ஸ் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களை சுத்தி நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரலாம், உங்களை சுத்தி இருக்க பீப்புள் வந்து நிறைய டிசப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க சொல்றதுல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நம்மளோட பெர்செப்ஷன்ல நம்ம இவ்வளோ நாள் வந்து வி ஹவ் மிஸ்டேக்கன் சம்திங். நம்மளோட பெர்செப்ஷன்ல நம்ம ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்றதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அண்ட் அந்த சேஞ்சஸோடவே நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு வரும். அண்ட் ரிலை ஆன் யோர் செல்ஃப். உங்க மேல ரிலை பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது யூ கெட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் தட் லேபர். ஓகேங்களா? இது ஒரு ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பாசிட்டிவான பேட்டர்ன். இது செகண்ட் ஒன் என்னன்னா, இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான். பட் யூ ஹேவ் டு டேக் கேர், பி கேர்ஃபுல் ஆஃப் வாட் யூ ஸ்பீக். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துல வராரு. ஸோ ராகு 2ஆம் இடத்துல வரும்போது 2ஆம் இடம் இஸ் ஃபார் யுவர் டு சம் எக்ஸ்டென்ட் ஃபார் யுவர் டாக்ஸ் அஸ் வெல். அதாவது இந்த இடம் பேசுறது. ஸோ அப்போ பி கேர்ஃபுல் ஆஃப் வாட் யூ ஸ்பீக்னா நீங்க பேசின விஷயமே உங்களுக்கு அகேன்ஸ்டா டேர்ன் ஆயிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். லூஸ் டாக்ஸ் விட வேண்டாம். வார்த்தை என்ன பேசுறீங்களோ அதை யோசிச்சு பேசுங்க. நீங்க பேசுறது முதல்ல கரெக்டா நீங்களே யோசிச்சு அப்புறம் விடுறது நல்லது. இல்லைன்னா நீங்க அதை வெளியில விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை யோசிக்கும் போது ஐயோ நம்ம இப்படி சொல்லியிருக்க கூடாதோ அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் உங்களுக்கே வரும். தேவையில்லாம அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல பிரச்சனை வரலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து மகரம் பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் தான், நோ பேட் வேர்ட்ஸ். ஒரு சில மகரம் வந்து பாத்தீங்கன்னா they do that, no bad words and then no lying. சம்டைம்ஸ் வந்து பரவாயில்ல இந்த விஷயத்துக்கு சின்ன பொய் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல தோணும். நோ லையிங். இதெல்லாம் நெகட்டிவா டர்ன் அவுட் ஆயிடும் இந்த பீரியட்ல. பிகாஸ் ராகு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஈஸியா வந்து நீ பரவாயில்ல இதை பண்ணு,
இது கெட்ட விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல நீ பண்ணு அப்படின்னு உங்களை புஷ் பண்ணி பின்னாடி வந்து என்ன பண்ணிடும், மேல இருந்து கீழே புஷ் பண்ணி விட்டுடும். அதுதான் ராகு பண்ணும். ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் கேத்து 8ஆம் இடத்துல வர்றது வந்து திஸ் இஸ் அ வெரி பர்டிகுலர் பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்க காட் கிட்ட சரண்டர் ஆவீங்க. சரண்டரிங் டு காட் நடக்கும். அப்போ ஸ்பிரிச்சுவல் பிகினிங் நிறைய பேருக்கு இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி பிகின் ஆயிருக்கு. இப்பத்துல அந்த டைம் வந்ததுங்க. அந்த டைம்ல இருந்தா நான் வந்து கொஞ்சம் டீப்பா மெடிடேஷன்ல கடவுள் நோக்கி நான் ரீச் பண்றதுல டீப்பா இன்வால்வ் ஆகினேன். சும்மா நான் அதற்கு பூஜை அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் நான் வந்து நம்ம கண்ணு மூடி கடவுளை ரீச் பண்ண ட்ரை பண்ணா அது இன்னும் எவ்வளோ எஃபெக்டிவா பெனிஃபிஷியலா இருக்குன்றது புரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றது வரும். அஃப்கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொன்னேன், குட் டைம் ஃபார் அக்கல் பிராக்டிசஸ், சாதனா, மெடிடேஷன் அண்ட் ஈவன் அக்கல் சயின்சஸ், வாஸ்து, அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி கத்துக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ட்ரை பண்ணும்போது கேத்து உங்களை பிளஸ் பண்ணிட்டு போவாரு. ஏன்னா கேத்து வந்து ஞானக்காரகன். அது இது எல்லாமே வந்து கேத்துவோட ஓன் ஃபீல்ட். அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா மீதி பேருக்கு யாராவது லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அங்க நீங்க போய் ஹெல்ப் பண்றீங்க. மீதி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெரைட்டல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, அங்க நீங்க போய் ஹெல்ப் பண்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் கர்மாஸ் ஃப்ரம் கேத்து கொடுக்கும் இந்த டைம் பீரியட்ல. ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாமே ரிலேட்டட். சரி, ரெமெடிஸ்ன்னு என்னங்க பண்ணலாம்? ரெமெடிஸ் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து குரு உங்க 6ஆம் இடத்துல வர, தோ இது ராகு கேத்து பயிற்சியா இருந்தாலும் குரு பத்தி இங்க மென்ஷன் பண்ணியே ஆகணும். பிகாஸ் உங்களுக்கு குரு வந்து பாசிட்டிவா இருந்தா உங்களுக்கு எந்த நெகட்டிவும் உங்களை கிட்ட நெருங்காது. ஆனா குரு 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களோட சொந்த குரு, அதாவது உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறவங்க, உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் சொல்றவங்களே, உங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி கொடுக்குறவங்க தான் குரு. பாசிட்டிவிட்டி கொடுக்குறவங்க, கைடன்ஸ் கொடுக்குறவங்களே உங்களுக்கு இப்போ அகெயின்ஸ்டா ஆகிறதுக்கான பொசிஷன் இது. ஏன்னா நீங்க அவங்கள வந்து எதிரியா பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன் இவங்க இது சொல்றாங்க, ஏன் இவங்க அதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் அவங்க கைடன்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவா இருந்தாலும், இவ்வளவு நாள் நீங்க அவங்களை குரு மாதிரி பார்த்திருந்தாலும், இப்ப வந்து நீங்க அவங்களை நெகட்டிவா பார்க்க ஆரம்பிப்பீங்க. சோ அவங்கள நெகட்டிவா பார்க்கறது யாருக்கு பிரச்சனை? உங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு அந்த குரு மூலமா தான் பாசிட்டிவ் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அவங்கள நீங்க நெகட்டிவா பார்க்கும்போது யூ டர்ன் அவுட் அந்த பாசிட்டிவ் விஷயத்த, பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணாம யூ டர்ன் அவுட் டு பி நெகட்டிவ். அதனால தட் இஸ் சம்திங் மகரம் நீங்க எல்லாருமே வந்து பார்த்துக்கணும். ஏன்னா குரு எந்த ராசியில நீச்சம் அடையறாருன்னா அது மகரம் தான். அப்போ குருவோட பிரின்சிபல்ஸ் வந்து மகரம்க்கு ரொம்ப ஹார்ட் டு ஃபாலோ. ஏன்னா மகரம் என்ன நினைப்போம்னா, இந்த வேலையை முடிக்கணும் நான் இப்படி முடிக்கிறேனே, இந்த விஷயத்த பண்ணணும் நான் இப்படி பண்ணனேன், ஏன் வந்து நான் இன்னொருத்தவங்க அறிவுரையை கேட்டு பண்ணணும், இது ஏன் வந்து இவங்க இப்படிதான் சொல்றாங்க அப்படின்றது கொண்டு வரும். அண்ட் மகரம்க்கு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆஃப் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்ல ப்ராப்ளம் ஆஃப் ஒரு ஸ்டேட்டஸ்னு கூட சொல்லலாம். ஏன் வந்து அவங்கள வந்து குருன்னு சொல்லி தூக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் திங் கூட வரலாம். சம்டைம்ஸ் தட் ஆல்சோ ஹேப்பன். அதனால நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. உங்க ஃபேமிலியில எல்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட பகிச்சுக்க வேண்டாம். உங்க ஃபேமிலியில கைடன்ஸ் கொடுக்குறவங்க, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி பூசாரின்னு இருப்பாங்க. மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் வம்பு இழுப்பாங்க. என்ன இப்படி நடக்கும்னு சொல்றீங்க, இது இப்படி பண்ணா எதுக்கு இப்படி பண்ணணும், ஏன் அப்படி பண்ணக்கூடாதா, அந்த மாதிரி எல்லாம் வந்து போய் வம்பிழுப்பாங்க ஒரு பூசாரின்னு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து ஈவன் ஒரு டீச்சர், ஒரு கைடு, ஒரு மென்டர், ஒரு ப்ரொஃபஸர், இவங்க எல்லாருமே குரு, இவங்க எல்லாரையும் போய் வம்பிழுக்கிறது இந்த டைம்ல பண்ணாதீங்க. அவங்க சொல்றத கேட்டு நடந்துக்கோங்க. உங்களுக்கு அது அப்போசிங்கா இருக்கு, உங்களுக்கு அவங்க சொல்றதுல வந்து ஒரு இஷ்டம் இல்லை அப்படின்னா கூட அவங்க கிட்ட பகிச்சுக்க வேண்டாம், அவங்க கிட்ட அகேன்ஸ்டா பேச வேண்டாம். கொஞ்சம் வந்து நீங்க தனியா வந்து என்ன நியாயமா இருக்கு, கரெக்டா அப்படின்னு நீங்களாவே யோசிச்சு பாக்குறது நல்லது. ட்ரெடிஷன்ஸ் கிண்டல் பண்ணவே கூடாது. மகர ராசி முக்கியமா இந்த டைம்ல டோன்ட் டீஸ் ட்ரெடிஷன்ஸ். அது வந்து கேத்துவா நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணும். அண்ட் அகெயின் வந்து ரெமெடிஸ்னு வரும்போது வேற பிளேஸ் நெக்ஸ்ட் டு யுவர் மெயின் டோர், அதாவது 2ஆம் இடம்னு வரும்போது உங்களோட வாசல், மெயினான வாசல்ல இருந்து அடுத்து உள்ள இருக்கிற அந்த இடம் தான் மெயின் டோர். ஸோ அந்த இடம் தான் செகண்ட் ஹவுஸ்க்கான இடம். மெயின் டோருக்கு கொஞ்சம் தூரத்துல வந்து வாசல் தாண்டி உள்ள வந்து இருக்கு இல்லையா. ஃபார் சம் பீப்புள் பாத்தீங்கன்னா அங்க அழகா வந்து ஏதாவது கடவுள் சிலை வச்சிருப்பாங்க, அங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஃபவுண்டன் வச்சிருப்பாங்க, வாசல்ல டெக்கர்ஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே இடம் தான். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்க அந்த இடத்துல, அதாவது உள்ள நுழைஞ்சு வர இடமா இருக்கு அப்படின்னா, சில பேர் அங்க செருப்பு ஸ்டாண்ட்லாம் வச்சிருப்பாங்க, அங்க செருப்பு ஸ்டாண்ட்லாம் வைக்க வேண்டாம். அங்க கிளட்டர்ஸ் இருக்கக்கூடாது, அங்க புரோக்கன் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடாது, புரோக்கன் எலக்ட்ரானிக்ஸ், புரோக்கன் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே அங்க இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணு நல்லா ஓடுற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல இருந்தா வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் ராகு 2ஆம் இடம் வரும்போது அந்த இடத்துல, அந்த வாசல் தாண்டி உள்ள வந்து கொஞ்சம் தூரம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸோ இல்ல ஃபாரின் ஐட்டம்ஸோ இல்ல ஏதாவது ஒரு புது ஐட்டம்ஸ் வாங்கி கூட வச்சிருப்பாங்க இந்த டைம்ல. ஃப்ரம் மே மந்த் இது ஆரம்பிச்ச டைம்ல இருந்து. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து
நீங்க நல்ல பாசிட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வரணும். முக்கியமா இந்த ராகு கேது பெயர்ச்சி எனக்கு பாசிட்டிவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து அழகா வந்து பாத்தீங்கன்னா, மஞ்சள்ல செஞ்ச ஒரு பிள்ளையார் சிலை நீங்களே பிடிச்சு அந்த இடத்துல வைக்கலாம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கீ ஹோல்டர்லாம் வச்சிருப்பாங்க. இன்னும் வாசல் உள்ள வந்து கீ ஹோல்டர் மாதிரி. அங்க நீங்க வைக்கலாம். இல்ல அங்க அழகா ஒரு சாமி படம் மாட்டி அங்க மஞ்சள் மாலை போடலாம். சோ அங்க மஞ்சள் பேஸ்டான கடவுள் பேஸ்டான ஒரு விஷயம் கொண்டு வந்தீங்கன்னா, நீங்க உங்க ராகு இருக்க இடத்துல குருவ கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். ராகுனால வர இல் எஃபெக்ட்ஸ வந்து குரு அங்க கம்மி பண்ணுவாரு. ஸோ இத நீங்க பண்ணுங்க. அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாரி, கேத்து உங்க 8ஆம் இடம்ல இருக்கு. இந்த டைம் நீங்க மிஸ்ஸே பண்ணாதீங்க. இதுவரைக்கும் நான் மெடிடேட்டே பண்ணதில்ல. இதுவரைக்கும் நான் எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்ல அப்படின்னா, இந்த டைம்ல நீங்க மெடிடேட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால நல்லது. முக்கியமா எனர்ஜி மெடிடேஷன்ஸ். இஃப் யூ வாண்ட் எங்களோட பக்தி மெடிடேஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பக்தி மெடிடேஷன்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா, உங்க ஆன்மா கூட கனெக்டடா இருக்க இஷ்ட தெய்வத்த நீங்க கண்டுபிடிப்பீங்க. இஷ்ட தெய்வம்னா எனக்கு பிடிச்ச தெய்வம் தானே அப்படின்னு கேட்கலாம். இல்லைங்க. இஷ்ட தெய்வம்னா உங்க ஆன்மா கூட கனெக்டடா இருக்க அந்த தெய்வம் நீங்க கண்டுபிடிச்சு அவங்கள வழிபடும் போது உங்க லைஃப் பாசிட்டிவா போகும். அவங்களோட க்ளோஸ் ஆகும்போது யூ கேன் சி அது வரைக்கும் எனக்கு என்னடா திடீர்னு இவ்வளவு தூரம் லக் ஃபேவர் பண்ணுது, இவ்வளவு தூரம் எல்லாம் பாசிட்டிவா நடக்குது, இப்படி எல்லாம் நான் நடக்கும்னு எதிர்பார்க்கலன்னு அந்த அளவுக்கு லைஃப் டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆனவங்களுக்கு கூட பார்த்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட வந்து பாத்தீங்கன்னா, ஆஃப்டர் ஹி ஸ்டார்டட் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அவரோட இஷ்ட தெய்வம் கண்டுபிடிச்சு அவரோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஆரம்பிச்சப்போ தான் அவருக்கு லைஃபே பாசிட்டிவா டர்ன் அவுட் ஆயிருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் தட். கீழே லிங்க்ஸ் இருக்கு. அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வி கிவ் யூ ஜெம் ஸ்டோன்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு அந்த மெடிடேஷன் கிளாஸ் டைரக்டா என் கூட நீங்க பேசி அட்டென்ட் பண்ற மாதிரி மெடிடேஷன் கிளாஸ் வேணும்னா செப்டம்பர்ல நடக்குது. நக்ஷத்ரா மெடிடேஷன் கிளாஸஸ் with Nakshatra, detailed class. If you want, go and register. Thank you so much.